Hi friends, welcome to Kanaka's Adupangare. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்காய் இந்த பாருங்க, கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், மாங்காய், கேரட், தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, சாம்பார் பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாயை போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இப்போது நம்ம அதில் தாளிச்சிக்கலாம். 3 வரமிளகா போட்டுக்கிறேன். 3 வரமிளகா, கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. இப்போது இதில் ஒரு பிஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தா சாம்பார் வாசனையாக இருக்கும். வெந்தயம் சேர்த்து வெந்தயம் கொஞ்சம் செவக்கட்டும். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா செவப்பாக எடுத்துக்கிட்டிங்களா? வெந்தயம் நல்லா செவந்துச்சு. இப்போது நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளியாக, ஒரு தக்காளின்னா தக்காளி, மாங்காய், புளியெலாம் போடுறோம். அதனால் குழம்பு இதுவாக இருக்கும். அதனால் ஒரு தக்காளி, அதனால் சுத்தமாக கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் புளி ஊற வச்சுருக்கேன். புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் 3 பச்சை மிளகா, கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாலே சூப்பராக இருக்கும். அதான் எனக்கு பண்ணுறேன் நான். இந்த மாங்காவை கடைசியில் நம்ம பருப்பெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். மாங்காய் போட்டால் ரொம்ப குழஞ்சிடும் முன்னாடியே போட்டால். அதனால் நான் கொதிக்கும்போது போடுவேன் மாங்காவை. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுலேயே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பரப்பி விட்டு இது புளி தண்ணியிலே நல்லா வெந்துடும் முருங்கைக்காய். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு ஒரு கரைச்சி கரைச்சி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. கலர் இதுவாகிடுச்சு. நல்லா பொடி வாசனை போக நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி ஜலத்தை விட்டுக்கலாம். இந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். விட்டு இது இப்போது நல்லா முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் வேகட்டும், பார்க்கலாம். குழம்பு இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. கொதித்து இந்த முருங்கைக்காயெலாம் வேகட்டும். வெந்தோடனே நம்ம பருப்பு கட்டுறதும் மாங்காவும் போட்டால் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி. கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். இப்போது இது நல்லா கொதிக்கிறது பாருங்கள். கொதிக்கட்டும். இப்போது இது எப்படி கொதிக்கிறது பார்த்தீங்களா? இப்போது இது கொதிக்கும்போது நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பருப்பு. இந்த கரண்டியால் 1 கரண்டி துவரம்பருப்பு, 1/2 கரண்டி பாசிப்பருப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம்.
பருப்பு கொட்டி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போது மாங்காவை போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டால் நல்லா அந்த சூட்டுலேயே வெந்துடும். போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவிட்டோம்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போது மாங்காய் வேகட்டும் கொஞ்ச நாளி. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எசன்ஸ் எல்லாமும் குழம்புல இறங்கும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். பருப்பு கொட்டினோடனே கொதிச்சாதான் குழம்பு வீணாக போகாமல் இருக்கும். இப்போது கொதி வர ஆரம்பிச்சிடுது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பராக மாங்காய் போட்டவுடனே கொதித்து குழம்பு நல்லா ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம குழம்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், குழம்பு ஆஃப் பண்ணதும் சட்டியில் நிறைய கொதிக்கிறது பார்த்தீங்களா. மீதி கொஞ்சம் இருக்கிற கொத்தமல்லி தழையை மேலாக நம்ம இப்போ தூவிக்கலாம். நம்மளோட மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.